Hello everyone, N.NAVEEN Kumar. எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சீலிங் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக வந்து பாத்ரூம் ரெனோவேஷன் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக ப்ளைனாக வந்து விட்டுருவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபால் சீலிங் வந்து பேசிக்காக வந்து பண்ணுவீங்க. அதெல்லாம் தாண்டி ஃப்ளூட்டட் பேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லூவர்ஸ், ஃப்ளூட்டட் பேனல்ஸ், அதுக்கப்புறம் வந்து சார்கோல், நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இன்டோரில் அப்படின்னா இன்டோரில் வாட்டர் ப்ரூஃப் இல்லாமல் வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் வந்து யூஸ் பண்ணலாம். வாட்டர் ப்ரூஃபிங் இல்லாததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக டிவி யூனிட், அதுக்கப்புறம் வந்து பெட்ரூமில், அதுக்கப்புறம் வந்து சீலிங்கில், ஃபால் சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எங்கெங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஏரியா இருக்குமோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் இந்த மெட்டீரியலாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். பட் என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூமுக்கு வந்து அந்த டபிள்யூபிசி வந்து வாட்டர் ப்ரூஃபோட கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபோட அந்த டென்சிட்டியை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெட்டீரியல்ன்றது வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன்னா இந்த நீங்கள் ஹாட் வாட்டர் வந்து பாத்ரூமில் யூஸ் பண்ணுவீங்க, நார்மல் கோல்டு வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவீங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் டபிள்யூபிசி பேனல்ஸ், லூவர்ஸ், அந்த மாதிரி வந்து பிவிசி பேனல்ஸ் எது வச்சு யூஸ் பண்ணாலும் அதோட டென்சிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கேல்குலேஷன் பண்ணி தான் நீங்கள் அந்த மெட்டீரியலை வந்து பாத்ரூமில் வந்து யூஸ் பண்ணணுமா வேணாமா அப்படின்றதான் வந்து பிளான் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம்ன்றதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த பாத்ரூமில் வந்து பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வந்து நம்ம உட்டு வந்து போட்டுட்டு, இது வந்து உட்டு அப்படின்னா உட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்கோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் தான். இப்போது நம்ம வந்து வாலில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டைல்ஸ்லாம் ஒட்டினதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உட்கார வச்சுருக்கோம். அப்படின்னா அந்த அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா உட்கார வச்சுருக்கோம். ஏதாவது ப்ராப்ளம் வருது, ஃப்யூச்சரில் வந்து கீசர் வந்து சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பேனல்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து லைட்டாக கிராஸ் பண்ணி எடுத்தாலே ஈஸியாக வந்துடும். ஏன்னா நிறைய பேரோட டவுட் என்ன அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸடாக எப்படி வந்து சர்வீஸ் பண்ணணும், எப்படி வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஒரு 7 ஃபீட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஓட்டுறோம், இல்லை அப்படின்னா ஒரு 8 ஃபீட்டுக்கு வந்து ஓட்டுறோம், இல்லை சீலிங்கோட ஹைட் வந்து 10 ஃபீட் இருக்குன்னா ஒரு 9.5 ஃபீட்டுக்கு வந்து ஓட்டுறோம். ஏன்னா கீசருக்கு வந்து மைனஸ் பண்ணி ஓட்டுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தனியாக ப்ரொஜெக்ட் ஆகி வரும். இப்போ வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வால் அப்படின்னா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வால் அப்படின்னா இது வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ட் ஆகி வெளியில் வரும். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸிங்னா ஜஸ்ட்டு வந்து அப்படியே வந்து உட்கார வச்சுருவோம். அது நீ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி வந்து பேனல்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து பார்க்கும்போது ப்ராப்ளம் வருதுன்னா எப்படி எடுக்கணும், ஃபிக்ஸிங் வந்து பண்ணிட்டாங்கன்னா திருப்பி இவங்களு தான் கூப்பிடணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. அதனால் பேக்ரவுண்டு வந்து உட்டு வச்சுட்டு கீழேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதோட பேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஃபிட் பண்ணிடுவோம். இதோட ஒர்க்மேன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா அது ப்ராப்பராக வந்து இருக்காது. அதுக்காண்டி தனியாக ஒரு கெமிக்கல் மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதெல்லாம் வச்சு பண்ணிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இதோட டென்சிட்டி அந்த வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா டென்சிட்டி வந்து கம்மியாகிடுச்சு அப்படின்னா டபிள்யூபிசி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அடி வாங்கும். ஒரு 6 மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கிடும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தீமோட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சிஓபி லைட்ஸ் கொடுக்கலாம், பேனல்ஸ் இதாக இருந்தாலும் கூட கொடுக்கலாம். நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து பண்ணுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். இதுதான் மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூமோட சீலிங். இது வந்து பார்த்திங்கன்னா ஷவர் ஏரியாவுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட சீலிங் டிசைன் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல்ஸ் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட டிசைன்ன்றது வந்து இருக்கும். இன்னும் ஒர்க் வந்து இதில் முடியல, இன்னும் ப்ராப்பராக அந்த சைடில் வந்து ஃபிக்ஸிங் பண்ணலை. இன்னும் ஒர்க்குன்றது வந்து பெண்டிங் இருக்குது. இன்னும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதோட சீலிங் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து செப்பரேட் பேனல்ஸ் வந்து லூவர் வச்சு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒன்று பள்ளமாக இருக்கும், ஒன்று ஹைட்டாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிசைன். ஏன்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து சிஓபி லைட்ஸ், அந்த மாதிரி சர்ஃபேஸ் லைட்ஸ்லாம் வந்து போட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
சிஓபி சர்ஃபேஸ் லைட். இது வந்து சிஓபி வந்து பார்த்திங்கன்னா கன்சீல் லைட்ஸ் இருக்கும், ஒரு பேனல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணும் அது. அதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் கம்ப்ளீட்டாகவே. ஏன்னா இது வந்து ஒன்று வந்து க்ளாசிட் வர ஏரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷவர் ஏரியா. அதனால் உங்களுக்கு இந்த இடம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சிஓபி வந்து கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம எந்த மாதிரி வந்து பேனல்ஸ் வந்து போட்டாலும் லைட்ஸ்ன்றது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எந்த லைட்ஸ் இருந்தாலும் கூட போட்டுக்கலாம். பட் இன்னும் இந்த மாதிரி லைட்ஸ் வந்து போடும்போது எக்ஸ்பென்சிவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிடும். நீங்கள் நார்மலாக வந்து பட்ஜெட்லன்றது வந்து பண்ணவே முடியாது. அதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு லாங் வியூலேருந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ளூட்டட் பேனல்ஸ் வந்து லேமினேட்ஸில் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதே ஃபினிஷிங் தான் இருக்கும். அதே மாதிரி டிவி யூனிட் பேனல்ஸ்லாம் வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து பார்க்குறீங்க, இல்லை ஒரு கூகுள் எடுத்து ஒரு இமேஜ் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்கும். இந்த லைட்ஸ்லாம் வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் லுக்குன்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலர் அந்த மாதிரி வந்து தெரியும். பட் என்ன கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த சைடு வந்து லைட்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி லைட்ஸ் வந்து போடும்போது உங்களுக்கு அந்த பேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் க்ளீனாக வந்து தெரியாது. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் அதோட பிரைட்னஸ்ன்றது வந்து தெரியும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கீசர் வந்து மேலேயே வர மாதிரி கொடுத்துருக்கோம். கீசர் வந்து உங்களுக்கு எங்கேயுமே வந்து கீழே எதுவுமே தெரியாது, கம்ப்ளீட்டாகவே வந்து மேலேயே போயிடும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். டைல்ஸ் வந்து போட்டிருக்கோம், அந்த டைல்ஸ்க்கு மேலே வந்து டைரெக்டாக இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஃபிட்டிங் வந்து பண்ணலை, ஜஸ்ட்டு வந்து அப்படியே இறக்கி வச்சுருக்கோம். அதனால் வெயிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து உட்காந்துட்டுருக்கு. நீங்கள் ஈஸியாக வந்து எடுக்கிறீங்கன்னா இந்த ஷவர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் இருக்கும். இந்த நடுவில் வர ஜாயிண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்ப்ளிட் பண்ணணும். இது நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். ஷவர் ராடு மட்டும் தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாகவே தெரியும். இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து போட்டுக்கோங்க. எக்ஸ்பென்சிவ் தான் இதெல்லாம், பட் என்னென்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபினிஷிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு அவுட்புட் அந்த லுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வந்து கொடுத்துட்டு ப்ரௌன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா இதோட டைல்ஸ் கிரைன்ஸில் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து கிரைன்ஸ் வர மாதிரி இதில் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் இன்னும் இந்த பேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ப்ராப்பராக உட்கார வைக்கலை. ப்ராப்பராக உட்கார வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வீடியோ வந்து போடும்போது நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.